மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக பேசியிருக்கிறார், ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆலோசனையில் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பாக விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், ஒரு முக்கியமான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பிலும் ஈடுபட இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. என்ன பேசினாங்க ஆடிட்டர் குருமூர்த்தியும் உள்துறை அமைச்சரும்? ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு காலை 11:35 மணி அளவில் வந்திருக்கிறார் அமித்ஷா. அவருடன் பாஜக தலைவர் அண்ணாமலையும் மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் அவருடன் வந்து சென்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட 105-110 நிமிடங்கள் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது 1 மணி நேரத்துக்கு மேலாக 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த நம்ம சட்டமன்ற தேர்தல் குறித்தான பேச்சுவார்த்தைகளும் அது கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைய இருக்கும் இந்த கூட்டணி அதிமுகவுடன் பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சசிகலா இவர்களோடு இணைத்து எப்படி போட்டியிடுவது என்பது குறித்தான முக்கிய ஆலோசனைகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக வரும் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட இருக்கிறார் என்ற தகவலும் வெளியானது. புதிய தலைவரை யார் நியமிப்பது என்பது குறித்தான பேச்சுவார்த்தையும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து இந்த பேச்சுவார்த்தை முடித்த பிறகு மதிய உணவு இங்கே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதியம் குருமூர்த்தி அவர்கள் இல்லத்திலே மதிய உணவையும் முடித்திருக்கிறார். முடித்து அவருடன் அண்ணாமலை மற்றும் எல்முருகன் ஒரே காரில் பயணித்து ஐடிசி சோலா கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் சென்றிருக்கிறார்கள். அங்கு செய்தியாளர்களை சந்திப்பு நடைபெற இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பானது முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் தற்பொழுது பாஜகவில் நிலவிருக்கக்கூடிய அடுத்த மாநில தலைவர் யார் என்பது குறித்தும் பெரிய விவாதமாக சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறதாக கருதப்படுகிறது. சாலமன், ஒருபுறம் கமலாலயத்தில் அடுத்த பாஜக தலைவராக இவர்களெல்லாம் பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக கமலாலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விருப்ப மனு 2-4 மதியம் பெறப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். பாஜக மாநில தலைவராக யார் வர வாய்ப்பு இருக்கு, அது குறித்து குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று அண்ணாமலை குருமூர்த்தியை சந்தித்தும் பேசியிருந்தார். அதையும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய ஆலோசனை அப்படின்றது எந்த அளவுக்கு பங்கு வகிக்கும், அடுத்த புதிய பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் யார் வருவார்கள் அப்படின்ற அம்சத்துல எந்த அளவுக்கு குருமூர்த்தியினுடைய ஆலோசனை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அண்ணாமலை அவர்கள் சந்தித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இன்று குருமூர்த்தியை சந்தித்திருக்கிறார். குருமூர்த்தியுடைய முக்கிய பங்காக இருக்கும் அடுத்த மாநில தலைவர் யார் என்பது குறித்தும் தமிழகத்தில் அமைய இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி யார் அங்கு வகிப்பார்கள் என்பது குறித்து குருமூர்த்தியுடைய பங்கு முக்கியமாக இருக்கும் என்பதால் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு இன்று முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தலைமையான டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் யார் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார்கள் என்பது குறித்தும் தற்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைப்பு செயலாளர் பாஜகனுடைய மாநில அமைப்பு செயலாளருடன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக தனியாக அறையில் சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த அடுத்த மாநில தலைவர் யார் என்பது குறித்து அந்த ரேஸில் நயினார் நாகேந்திரன் முதலிடத்தில் இருந்தார். ஆனால் தற்போது மாறி இருப்பதாக இந்த தகவல் வெளியாயிருக்கிறது. பேராசிரியர் சீனிவாசனும் அதில் இணைந்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. அடுத்த தலைவர் யார் என்பது அமித்ஷா இன்று மாலை. நன்றி சாலமன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.